நீங்கள் மாலையில் கடவுள் குறித்த மந்திரங்களை சொல்வதோ, கடவுள் துதி பாடுவதோ உங்களுக்கு வழக்கம் என்றால், அதை நீங்கள் மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம். ஆனால், பூஜை அறைக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு, வீட்டின் வேறு பகுதியில் அமர்ந்து வழிபாடு செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் திருநீறு வைக்கலாம். அதேபோல் பெண்கள் மாதவிடாய் நாட்களில் வைத்துக்கொள்ள தனியாக குங்குமம் வைத்துக் கொள்ளலாம். பூஜை அறையில் இருக்கும் குங்குமத்தை வைப்பதை மட்டும் தவிர்க்கலாம். மற்றபடி பெண்கள் தனியாக வைத்துள்ள குங்குமத்தை வழக்கம் போல் நெற்றியில், உச்சந்தலையில், தாலியில் கூட வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் விரத காலத்தில் மாதவிடாய் வந்தால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றாக குளித்துவிட்டு பூஜை அறைக்கு மட்டும் செல்லாமல் நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். தேவைப்பட்டவர்கள் பால் பழம் சாப்பிட்டும் விரதத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாதவிடாயை மாத்திரை போட்டு தள்ளி வைப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சில பெண்கள் கோவிலுக்கு சென்ற சமயத்தில் மாதவிடாய் வந்துவிட்டால் அதனால் எந்த தவறும் இல்லை, எந்த தோஷமும் வராது. நீங்கள் சுத்தமான பிறகு மீண்டும் அதே கோவிலுக்கு சென்று மனம் உருகி அந்த கடவுளை வழிபட்டு வந்தால் உங்கள் மனதில் ஏற்பட்ட சஞ்சலம்